பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார், இந்த மூவ்ஸ்ல பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இது ஒரு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் அலையன்ஸை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க திரு ஜுபேர்? வணக்கம், கேக்குதா? எஸ் சார், வணக்கம், பேசுங்க சார். வணக்கம். வணக்கம். இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னைக்கு ரெண்டே கட்சிகள் தான் இருக்கு. ஒன்று அதிமுக, ஒன்று பாஜக. அதிமுகவிலுமே இன்னைக்கு ஒரு பிளவோடு இருக்கக்கூடிய அதிமுக தான் இருக்கு. பிளவோடு இருக்கிற அதிமுக அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாட்டியும் கூட கணிசமாக ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகளும் அதிமுக வாக்கு தான் அப்படிங்கிறத நம்ம அதை எடுத்துக்கணும். அப்படிங்கும் போது இன்னைக்கு அதிமுகவில் ஒரு பிளவோடு தான் இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருக்காங்க. பாஜக கூட்டணியிலே அண்ணாமலையே அங்க உள்ள ஒரு சின்ன ஒரு மன ஸ்தாபத்துல தான் இருக்கிறார், மன வருத்தத்துல தான் இருக்காரு. சமீப காலமா அவர் தொடர்ந்து பேசுறாரு. அதிமுக நிர்வாகிகள் தன்னை விமர்சிப்பதை நிறுத்திக் கொள்ளணும், நான் அமித்ஷாஜி சொன்னதுனாலதான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த வருத்தத்துல இருக்காரு. ஆனா இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று டெல்லி விரும்புகிறது. இந்த கூட்டணியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பலப்படுத்த வேணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்புகளை வச்சு பாக்குற போது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நேற்று வரை அவர்கள் வேறு ஒரு நிலைப்பாடு இருந்தாங்க. நேற்று என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் தொடர்பாக வட மாநிலத்திற்கான வந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது, அவங்க வரட்டும், வேலை செய்யட்டும் அப்படிங்கிறத பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க. அப்புறம் இந்த சந்திப்பை ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பாக எடுத்துக்கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எஸ்ஐஆர் விஷயத்தில் மட்டுமே ரெண்டு பேருக்குமே ஒரு மாறுபட்ட கருத்தா இருக்கு. எஸ்ஐஆரை தேமுதிக எதிர்க்கிறது, அதிமுக ஆதரிச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு போடுகிறது. இப்ப இந்த அடிப்படை இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்க ஒரு பிரச்சனையை வச்சு பாக்குறப்ப நேர் எதிர் முரணாக இருக்கு. அப்ப இந்த ஆர்பி உதயகுமார் அவருடைய சந்திப்பும் அந்த சந்திப்பை வச்சு பாக்குற பொழுது ஒரு எதர்ச்சியான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை இன்னும் அதை விஸ்தீரணப்படுத்தணும், வலுப்படுத்தணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் வருது. இப்ப சேலத்தை சேர்ந்த ஒரே பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு பத்திரிகையை வச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற போது அதை ஒரு பெரிய அரசியலாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரெண்டு சம்பவத்தை வைத்து அவங்க பேசலாம். ஆல்ரெடி அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு சம்பவமே அரசியலாக பார்க்கப்படல. ஆல்ரெடி இந்த கூட்டணியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான ஓட் பேங்க்னு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஸ்பாயிலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் கண்டிப்பாக தென் பகுதியில அவர்கள் சார்ந்த வாக்குகளை கண்டிப்பாக பிரிப்பாங்க. அதற்கு உதாரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியிலையும் தேனி தொகுதியிலும் அவருடைய வாக்கு அதிமுக இரட்டை இலை 3ஆம் இடத்திற்கு போனது. கண்டிப்பாக அவர்களை உள்ளே கொண்டு வராமல் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக ஆகும். ஆனா அது நடப்பதற்கான சாத்தியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் முதலமைச்சராக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாரு டிடிவி தினகரன், ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க, அந்த உறுதிமொழியை மீறினதுனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியில வரன்றார். அப்ப என்ன உறுதிமொழி? எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழி அவருக்கு மறைமுகமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த உறுதிமொழியை மீறி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னது பிறகுதான் டிடிவி அங்கிருந்து அவரு வெளியேறாரு. இப்படிங்கும் போது இத்தனை பிளவுகள் இருக்கு. ஆனா இந்த கூட்டணியை பலப்படுத்த வேணும் அப்படிங்கிறதுல அவங்க முனைப்பா இருக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் வச்சு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டாம். ரொம்ப நாளாவே அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. நன்றி திரு ஜுபேர், உங்களுடைய விரிவான பார்வைகளுக்கு. இன்றைக்கு பல சந்திப்புகள் ஒரே நாளில் நடந்து முடிந்தது. குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, அதை தொடர்புடைய கட்சிகளிடையே இந்த சந்திப்புகள் நடைபெற்றிருப்பது அப்படிங்கிறது அரசியல் அரங்கில் கேள்விகளை, எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். தொடர்ந்து இது எப்படி பயணிக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்க போகின்றோம். இதுல பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.